Good morning to all. Today we have see about the phylum Arthropoda. The meaning of the Arthropoda is arthro means jointed, pod means feet. அதாவது ஃபீட்னா லெக், ஓகேவா? ஸோ இந்த கிங்டத்தில் வரக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே அதுக்கு லெக் வந்து ஜாயிண்டடாக இருக்கும். ஸோ we can call this group of animal is known as Arthropoda. Now we can study the salient features of this phylum Arthropoda. First point, this is the largest phylum of the kingdom Animalia. அதாவது அனிமல் கிங்டத்திலேயே ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய குரூப் வந்து திஸ் ஆர்த்ரோபோடா தான். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக வந்து இன்செக்டா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இன்செக்ட் அதிகமாக இருக்கக்கூடிய குரூப்பும் இந்த ஆர்த்ரோபோடாவாம். அதாவது கிட்டத்தட்ட 2 to 10 மில்லியன் இன்செக்ட் வந்து இந்த ஆர்த்ரோபோடா குரூப்பில் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க, ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், தே ஆர் பைலாட்ரலி சிமெட்ரிக்கல் அனிமல்ஸ். அதாவது பைலாட்ரி மீன்ஸ் அனிமல்ஸ் which have two similar halves on either side of the central plan show bilaterally symmetry, ஓகேவா? Third point, the arthropoda animals, the body is divided into segments. அதாவது பாடி வந்து அந்த அனிமல்ஸ்க்கு பாடி வந்து செக்மெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணி இருக்கும். Fourth point, these animals are triploplastic animals. Triploplastic means the body consists of 3 layers, that is outer ectoderm, middle mesoderm and inner endoderm, ஓகேவா? அந்த பாடியை கவர் பண்ணி 3 லேயர் இருக்கிறதுனால these animals are called triploplastic animals. Fifth point, these animals are schizocoelomate animals. So schizocoelomate means the animals with a true body cavity is called schizocoelomate, ஓகேவா? அந்த அனிமல்ஸுக்கு பாடியில் வந்து ட்ரூனா உண்மையான பாடி கேவிட்டி இருந்ததுன்னா that is known as schizocoelomate. So these animals are called schizocoelomate animals. Sixth point, these animals are organ system grade of organization, ஓகேவா? ஸோ இங்கே வந்து இந்த அனிமல்ஸுக்கு வந்து ஆர்கன் எல்லாம் வெல் டெவலப்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஒவ்வொரு ஆர்கன் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனை ஸ்பெசிஃபிக்காக பர்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால ஸோ தீஸ் அனிமல்ஸ் ஆர் கால்டு ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். செவன்த் பாயிண்ட், தே ஹாவ் ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் which are used for locomotion, feeding and used for sensory in function. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த பைலத்தில் நம்ம படிக்கிறோம் ஃபஸ்ட்டாக. ஸோ இதுக்கு முன்னாடி படித்த பைலத்தில் இந்த பாயிண்ட் கிடையாது. ஸோ இந்த குரூப்பில் வரக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே ஜாயிண்டட், ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். செக்மெண்டட் அனிமல்ஸ்னு படிச்சிருப்போம். ஸோ இங்கே அந்த லெக் வந்து ஜாயிண்டடாக இருக்கும், ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ். இந்த ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணதுன்னா அந்த அனிமல்ஸ் வந்து ஒன்று வந்து லோகோமோஷன், அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு அந்த அனிமல்ஸ் வந்து மூவ் பண்ணதுக்கும், அது மாதிரி ஃபீடிங் ஃபுட்டை வந்து கேப்சர் பண்ணதுக்கும், ஃபுட்டை சாப்பிட்றதுக்கும், தென் சென்சரி ஆர்கனாகவும் இந்த ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் வந்து இந்த அனிமல்ஸுக்கு வந்து யூஸ் ஆகுது, ஓகேவா? ஸோ தீஸ் அனிமல்ஸ் ஹேவ் ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ். Eighth point, the body is fully covered by chitinous exoskeleton that is used for protection and prevent the water loss. அதாவது பாடியை வந்து ஃபுல்லாக எக்ஸ்டர்னலாக கவர் பண்ணி ஒரு கைட்டீனியஸ் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். இது வந்து இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ப்ரொடெக்ஷன், பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணதுக்கும், தென் வந்து வாட்டர் வந்து லாஸ் ஆகாமல், அதாவது வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கும் இந்த கைட்டீனியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து இந்த அனிமல்ஸுக்கு வந்து யூஸ் ஆகுது. நைன்த் பாயிண்ட், த கைட்டீனியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் ஷட் ஆஃப் பீரியாடிக்கலி பை த ப்ராசஸ் இஸ் கால்டு மவுல்ட்டிங். அதாவது மவுல்ட்டிங்னா மீனிங் என்னதுன்னா, நம்ம 8th பாயிண்டில் படிச்சிருப்போம்ல, த பாடி இஸ் ஃபுல்லி கவர்டு பை கைட்டீனியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். அந்த கைட்டீனியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்து அதுக்கு பாடியில் இருந்து வந்து என்ன செய்யணும்னா ரிமூவ் ஆகும், ஓகேவா? ரிமூவ் ஆகிட்டு ஒரு நியூ கைட்டீனியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து பாடியில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஓல்டராக இருக்கக்கூடியது வந்து ரிமூவ் ஆகும், ஒரு நியூ லேயர் வந்து ஃபார்ம் ஆகும், புதுசாக ஃபார்ம் ஆகும்.
இது வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்து அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூவாக நடந்துட்டு இருக்கும். ஸோ தட் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் மவுல்டிங். ஓகேவா? 10th point, the body of the arthropoda animals consists of a head, thorax and abdomen with a body cavity is known as hemocoel. ஆல்ரெடி நம்ம 5th பாயிண்டில் படிச்சிருப்போம். தீஸ் ஆர் த சைசோசீலோமேட் அனிமல்ஸ்னு படிச்சிருப்போம். அதாவது அந்த பாடியில் வந்து ட்ரூ சீலோம், அதாவது ட்ரூ கேவிட்டி ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த கேவிட்டி இஸ் நோன் அஸ் ஹீமோசீல். ஓகேவா? இல்லைனா அந்த கேவிட்டியில் ஃபில் ஆகிருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து ஹீமோசீல். So these animals body is divided into 3 region: head region, thorax region and abdominal region. 11th point, the respiratory organs are gills or lungs. அதாவது இந்த ஆர்த்ரோபோடா அனிமல்ஸுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் வந்து ஒன்றில் கில்ஸ் இருக்கும், இல்லைன்னா லங்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும். 12th point, these animals the circulatory system is open type. ஸோ ஓப்பன் டைப்னா மீனிங் என்னதுன்னா, the blood is not enclosed in the blood vessels but the blood is pumped into the cavity is called hemocoel. ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். இந்த பாடி கேவிட்டி வந்து ஹீமோசீல்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பிளட் வெசல்ஸ் எதுவுமே கிடையாது. அதாவது பிளட்டை சப்ளை பண்ணக்கூடிய, கேரி பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸ் இங்கே கிடையாது. பிளட் வெசல் இஸ் ஆப்சன்ட். ஸோ த blood is pumped into the cavity. 13th point, the arthropoda animals have a specialized organ is known as sensory organ, that is like antennae, eyes and statocyst. So these are the sensory organ that is used for various function of the phylum arthropoda animals. 14th point, excretion. So excretion means the removal of waste from their body. அதாவது அந்த பாடியில் ஃபார்ம் ஆகக்கூடிய வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி அவுட் சைடில் ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் எஸ்க்ரீஷன். ஸோ த எஸ்க்ரீஷன் டேக்கிங் பிளேஸ் த்ரூ மால்பீச்சியன் டியூபியூல்ஸ், கிரீன் கிளாண்ட்ஸ் அண்டு கோக்சல் கிளாண்ட்ஸ். ஸோ இந்த 3 பார்ட்டையும் யூஸ் பண்ணி எஸ்க்ரீஷன் வந்து அழகாக இந்த ஆர்த்ரோபோடா அனிமல்ஸில் வந்து நடக்கும். 15th point, these animals are mostly dioecious animals. Dioecious means the male and female reproductive organ in separate individual. அதாவது male reproductive organ வந்து male individualல இருக்கும், female reproductive organ வந்து female animalல இருக்கும். Sex are separate. ஓகேவா? Sex are separate. 16th point, these animals are oviparous animals. Oviparous means அதாவது நம்ம முட்டை போடக்கூடிய அனிமல்ஸ்னு சொல்லுவோம் இல்லை, இந்த அனிமல் வந்து முட்டை போடக்கூடிய அனிமல்ஸ் oviparous animals. Animals that lay their egg and there is no embryonic development within the mothers. ஓகேவா? மதர் பாடிக்குள்ளாடி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் வந்து நடக்காது. 17th point, the fertilization. Fertilization means fusion of gametes. In arthropoda, the fertilization is usually internal. So the fusion of gametes that is found inside the mother body. அதாவது அந்த மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஃபியூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து மதர் பாடிக்குள்ளாடி நடக்கிறதுனால the fertilization is known as internal fertilization. 18th point, development. The development may be direct or indirect. அதாவது 2 டைப்லையும் இருக்கும். டைரக்ட் டைப்லையும் டெவலப்மெண்ட் இருக்கும், இன்டைரக்ட் டைப்லையும் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். அதாவது டைரக்ட் மீன்ஸ் the embryo is directly developed into the young ones. In indirect development, the embryo is developed into larva, then the larva is again developed into young ones. ஓகேவா? லார்வா ஸ்டேஜ் இருந்துன்னா அது வந்து இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், லார்வா ஸ்டேஜ் இல்லாமல் இருந்துன்னா டைரக்ட் டெவலப்மெண்ட். The last point, example of the phylum arthropoda are scorpion, prawn, silkworm, honeybee, etc. So these are some example of the phylum arthropoda. Once again we recall all the points. So these are the largest phylum of the animal kingdom, and these are the bilaterally symmetrical animals, segmented animals, diploplastic animal, and these are the schizocoelomatic animals, and they are the bilaterally symmetrical animal. Next, segmented animals. The next point, diploplastic animal. The next one, schizocoelomatic animal.
then organ system grade of organization, then they have jointed appendages, then the body is covered by chitinous exoskeleton, then the body consists of a head, thorax and abdomen, then the respiratory organs are gills and lungs, then the sensory organs are antennae, eyes and statocyst, then the excretion taking place through the Malpighian tubules and green glands, coaxial glands, etc. Then the fertilization is usually internal. They are mostly dioecious animals, and these animals are oviparous animals, and the nest on development may be direct or indirect. These are the points about the phylum Arthropoda. Thank you.